அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் யூனி கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் வந்து கிடையாது. தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, அது வந்து யூனி காயின்ஸை கிடைக்கும். இப்போ அந்த யூனி காயின்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா, அதை வந்து 24 கேரட் டிஜி கோல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சொல்ல போனோம்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து தங்கமாக தான் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் இந்த கிரெடிட் கார்டோடைய ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். தென் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு தான். அதாவது என்னன்னா, யூனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த எஸ் பேங்க் மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா கூட பார்ட்னர்ஷிப்பில் இந்த கிரெடிட் கார்டு வந்து தராங்க. தென் இந்த கிரெடிட் கார்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து விசா வேரியண்ட்லையுமே வருது, அது மட்டும் இல்லாமல் ரூபே வேரியண்ட்லையுமே வருது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரூபே வேரியண்ட்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மூலியமாக நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ ஸ்பெண்டில் பண்ண முடியும், யூபிஐ பேமெண்ட்டில் பண்ண முடியும். தென் வரப்போகிற வீடியோவில் என்னென்னா, நான் வந்து இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ரூபே வேரியண்ட்டில் ஒரு வீடியோ வந்து கொண்டு வரலாம்னு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரூபே வேரியண்ட்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மூலியமாக நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் கடைக்கு போகிறீங்க, அங்கே அந்த கடையில் அந்த யூபிஐ QR கோட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூபிஐ ஸ்பெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா யூபிஐ பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா நிறைய கடையில் அந்த POS மெஷின் இருக்கும், அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஆஃப்லைனில் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 1% மதிப்புள்ள அந்த ரிவார்டு அந்த யூனி காயின்ஸ் வந்து கிடைக்கும். இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, அப்போ என்னென்னா ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 ரூபா மதிப்புள்ள அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும், அந்த யூனி காயின்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமாக அந்த யூனி காயின்ஸை நீங்கள் வேணும்னா 24 கேரட் டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த கேப்பிங் கிடையாது. அதாவது என்னென்னா இவ்வளோதான் ரிவார்டு கிடைக்கும், அது மாதிரி எந்த விதமான கேப்பிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த யூபிஐ ஆப்லையுமே இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி அது மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். அதாவது என்னென்னா அந்த யூனி காயின்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயமே. நான் சொன்ன மாதிரி என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யூனி காயின்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் 24 கேரட் டிஜி கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து இது ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்னா, ஏன்னா எந்த கிரெடிட் கார்டுமே இது மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து தரல. ஏன்னா இப்போதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போவுமே தங்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்னென்னா அந்த 24 கேரட் அந்த டிஜி கோல்டு இருக்கு இல்லையா, அதுவே வந்து இவங்க ரிவார்டாக வந்து தராங்க. அதுதான் இந்த கிரெடிட் கார்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். தென் அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, இவங்களுடைய யூனி ஸ்டோர்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பிராண்ட்ஸோடைய வவுச்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா அப் டு 8% வரைக்கும் அந்த பேக் வந்து கிடைக்கும். அதாவது என்னென்னா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் மதிப்புள்ள அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும், அது வந்து மாறலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமேசானுக்கு 5%, ஸ்விக்கிக்கு 5%, மேக் மை ட்ரிப்க்கு 5%. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு எவ்வளோ சதவீதம் மதிப்புள்ள அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும், அது வந்து மாறலாம். அது யூனி ஸ்டோர்லேயே உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ சதவீதம் ரிவார்டு வந்து கிடைக்கும் ஒரு பிராண்ட் வவுச்சருக்கு, அது வந்து அதுலேயே வந்து காமிக்கும். தென் ரீசெண்டாக என்னென்னா இவங்க இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 10,000 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக நீங்கள் PVR இல்லைன்னா ஐநாக்ஸில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மூவி டிக்கெட்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா 50% பேக் கிடைக்கும். அதாவது என்னென்னா அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஃபர் என்னென்னா நீங்கள் எல்லா மாதத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, யூனி ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் சப்போஸ் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா 7% பேக் கிடைக்கும். அதாவது என்னென்னா 7% மதிப்புள்ள அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிமிட் கிடையாது. அதாவது என்னென்னா இதில் வந்து இவ்வளோ தான் வந்து ரிவார்டு கிடைக்கும், அது மாதிரி எந்த விதமான லிமிட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ரிவார்டு கிடைக்கும், அது மாதிரி எந்த விதமான அந்த மினிமம் ஸ்பெண்ட் வந்து கிடையாது. ட்ராவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் அப்ராடில் போய் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது நிறைய கிரெடிட் கார்டில் என்னென்னா அந்த 4x மார்க்கப் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் அந்த 4x மார்க்கப் ஃபீ வந்து கிடையாது. அதாவது என்னென்னா 0.4x ஃபீ. ஸோ இது இந்த கிரெடிட் கார்டோடைய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் 180க்கு மேற்பட்ட
ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை பற்றி இன்னும் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது என்னென்னா இந்த கிரெடிட் கார்டில் இன்னும் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, தென் ஒரு யூனிகாயினுடைய மதிப்பு என்னது, தென் இந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து வேலை செய்யுது, இதோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து அதில் இந்த கிரெடிட் கார்ட்லேயே நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு பற்றி இன்னும் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோ லென்த் ரொம்பவே அதிகமாக போயிடும், நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போது இந்த யூனிக் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்களுடைய அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் யூனிக் கோல்டெக்ஸ் அண்ட் யூபிஐ கிரெடிட் கார்டுன்னு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூனி அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். தென் அடுத்ததாக என்னென்னா இவங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இதோடைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ அதனால் கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பை கண்டினியூங் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை நம்பர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. ஸோ அது வந்து அதுவாகவே ஃபில் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக உங்களை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோடைய பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா இவங்களுடைய கிரெடிட் கார்டோடைய சர்வீஸ் வந்து உங்களுடைய பின்கோடில் அவைலபிளாக இருக்கா இல்லையா அதை செக் பண்ணுறதுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் சப்போஸ் இவங்களுடைய கிரெடிட் கார்டோடைய சர்வீஸ் வந்து உங்களுடைய பின்கோடில் அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா நீங்கள் இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் அவைலபிளாக இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் சேலரிடு பர்சனாக, இல்லைனா கவர்மெண்ட்டில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரிட்டையர்டு, ஸ்டூடெண்ட்டு, நாட் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேங்க் வந்து இல்லைனா பேசிக்காகவே கிரெடிட் கார்டு வந்து யாருக்கு வந்து தருவாங்கன்னா யாருக்கு வந்து அந்த வருமானம் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து தருவாங்க. சப்போஸ் எந்த விதமான வருமானம் இல்லைனா அப்போ என்னென்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து தரமாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வருமானம் இருந்தால் தான் அந்த கிரெடிட் கார்டு பில்லு வந்து கட்ட முடியும். ஸோ அதனால தான் அவங்க வருமானம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேன் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேன் நம்பரை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேன் பேஸ் பண்ணி உங்களுடைய நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளா, மேரிடா, டிவோர்ஸ்டு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் கரண்ட்டாக உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் இருக்கீங்களா அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இருக்கீங்கன்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மாத வருமானம் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரி சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் செக் எலிஜிபிலிட்டி நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்பிஐ ரெகுலேட்டட் கிரெடிட் பீரோ இருக்கு இல்லையா, அது மூலியமாக இவங்க உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோரு, அந்த கிரெடிட் ரிப்போர்ட் வந்து பார்ப்பாங்க, அது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இவங்களுடைய கிரெடிட் கார்டை வந்து தரலாமா வேணாமா, நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அது வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. தென் சப்போஸ் நீங்கள் இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராட்ஸ், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா யூ அக்ரி சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஃபார் கோல்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுடைய ஹோம் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்களோ அந்த வீட்டோடைய அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அந்த கரண்ட் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா,
இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே அப்பார்ட்மெண்ட் லொக்காலிட்டி லேண்ட்மார்க் அது மாதிரி வந்து போட்டிருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் லேண்ட்மார்க்கை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் லொக்காலிட்டி அதை கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நியரஸ்ட் அந்த லேண்ட்மார்க்கை நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த மேப் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய வீட்டை வந்து கரெக்டாக லொக்கேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பற்றி கேட்பாங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதுலேயே என்னென்னா உங்களுடைய ஆல்டர்னேட்டிவான உங்களுடைய வேறு ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் பற்றியுமே வந்து கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்னா 2 விஷயம் வந்து கேட்பாங்க. ஸோ கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ இல்லைனா எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ அதோடைய டெக் பார்க்கு இல்லைனா பில்டிங்கு இல்லைனா அதோடைய நியரஸ்ட் லேண்ட்மார்க்கை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த மேப் வந்து காமிக்கும் இல்லையா, அதில் என்னென்னா நீங்கள் எந்த ஆஃபீஸில் இல்லைனா எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அதோடைய அந்த அட்ரஸை நீங்கள் அதில் வந்து லொக்கேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இல்லைனா எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்லேயே என்னென்னா இன்னொரு விஷயம் வந்து கேட்பாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, தென் அந்த கம்பெனியில் நீங்கள் என்னவா வேலை செய்கிறீங்க, அதாவது என்னென்னா எந்த டெசிக்னேஷனில் வேலை செய்கிறீங்க அது வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் அதுக்கப்புறமாக என்னன்னா இப்போ நீங்க கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்கீங்களோ எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுல என்னன்னா அங்க கீழே வெரிஃபை வித் கரண்ட் லொகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுவாகவே வந்து வெரிஃபை ஆயிரும். அதாவது என்னன்னா இப்போ நீங்க கரண்ட்டாக எந்த லொகேஷன்ல இருக்கீங்களோ அது வந்து வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக உங்களுடைய ஒரு செல்ஃபியை வந்து கேப்சர் பண்ண சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்க செல்ஃபி எடுக்கும்போது உங்களுடைய ஃபேஸ் மற்றும் பேக்ரவுண்ட் வந்து அதில் லைட் இருக்கணும். தென் எந்த விதமான கிளாஸஸ் மாஸ்க் கேப்பு அதெல்லாம் வந்து போடக்கூடாது. தென் செல்ஃபி வந்து பிளர்டாக இருக்கக்கூடாது. இது மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தென் கீழே டேக் செல்ஃபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வந்து சென்டராக வச்சதுக்கப்புறம் தென் அந்த சர்க்கிளுடைய எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் காமிக்கும். அதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஐக்கன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த செல்ஃபியோடைய ப்ரிவியூவை அந்த இடத்துல பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்த செல்ஃபி வந்து ப்ராப்பராக இருக்குன்னா நல்லா இருக்குன்னா கீழே அப்லோட் செல்ஃபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் தென் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் வந்து காமிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், தென் ஆல்டர்னேட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆதார் கேஒய்சி டீட்டெயில்ஸ், வீடியோ கேஒய்சி டீட்டெயில்ஸ் அது வந்து டு பி கம்ப்ளீட்டட். அதாவது என்னென்னா இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குது அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பை கண்டினியூயிங் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வித் ஓடிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக கேஒய்சிக்காக உங்களுடைய ஆதார் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய ஆதாரை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம்னா கீழே ஐ கன்ஃபார்ம் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி உங்களுடைய ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேன் கார்டில் உங்களுடைய ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அந்த ஃபாதர் நேமை அதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா நீங்கள் வீடியோ கேஒய்சி மூலியமாக உங்களுடைய கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இதில் என்ன நடக்கும் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது கீழே ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த பேங்க் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸில் என்னென்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பேங்க் ஆஃப் பரோடாவுடைய அவங்களுடைய ஏஜென்ட் கூட நீங்கள் ஒரு வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆயிருவீங்க. அவங்க உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ கேஒய்சியில் என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்னா அவங்க வந்து உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் பேன் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஒரு ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமாக
ஒரு blank பேப்பரில் சைன் பண்ணி வந்து காமிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ கேஒய்சி இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கால் கேஒய்சி அது மூலியமாகவே நீங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக உங்களுடைய கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சனலைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார்டு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய கார்டில் உங்களுடைய பேர் வந்து எப்படி போடணும் அதுவுமே நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமாக இப்போதைக்கு என்னென்னா, கார்டு நெட்வொர்க் வந்து விசா தான். நான் வந்து விசா நெட்வொர்க் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் கார்டு நெட்வொர்க் இஸ் விசா அது மாதிரி வந்து போட்டிருக்கு. இப்போ எப்படி பர்சனலைஸ் பண்ணலாம்னா, கீழே பர்சனலைஸ் யுவர் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோடிங் யுவர் கார்டு டிசைன் ஸ்டுடியோ அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக இது மாதிரி என்னென்னா உங்களுக்கு 6 கலர் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு பிடிச்ச கார்டு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கலர் இருக்குன்னா, கோல்டு இருக்குது, அதுக்கப்புறமாக அந்த பிளாக் இருக்குது, அதுக்கப்புறமாக ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி ஏதோ ஒரு கலர் இருக்குது, அதுக்கப்புறமாக ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, கிரே கலர் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல கலர்லாம் இருக்குது. ஸோ இந்த 6 கலரில் உங்களுக்கு எது மாதிரியான கார்டு கலரில் இந்த கார்டு வேணுமோ அது நீங்கள் அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த கார்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுடைய பேரை வந்து எப்படி போடணும், எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேரை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். சப்போஸ் அந்த பேரை வந்து மாற்றணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுடைய பேரை வந்து அந்த கார்டில் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும், அந்த உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கார்டில் உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கும் அதோடைய ப்ரிவியூவை அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குன்னா கீழே லுக்ஸ் குட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய எந்த அட்ரஸில் டெலிவர் பண்ணணும் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆஃபீஸ் அட்ரஸில் டெலிவர் பண்ணணுமா, இல்லைனா உங்களுடைய கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸில் டெலிவர் பண்ணணுமா அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே சரி, இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அட்ரஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். தென் இவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அப் டு 48 மணி நேரம் இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுடைய அந்த வீடியோ கேஒய்சி இருக்கு இல்லையா, அது வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வீடியோ கேஒய்சி வெரிஃபைடு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக என்னென்னா இவங்க உங்களுடைய அந்த வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஹோம் அட்ரஸ் அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு பேப்பர், ஒரு என்வலப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த என்வலப்பை பார்த்து அதில் ஒரு பேப்பர் இருக்கும், அதில் வந்து அந்த கோட் இருக்கும். அதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டோடைய அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறமாக அங்கேயே வெரிஃபைடு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அது ரெண்டுமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் காங்க்ராட்ஸ் கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு இஸ் ரெடி ஃபார் யூ அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். இப்போது கீழே ரிவீல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டில் எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கிடச்சிருக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெட் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறமாக MITC அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறமாக இது மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக அதோடைய அந்த டிஜிட்டல் காப்பி இருக்கு இல்லையா, டிஜிட்டல் டாக்குமெண்ட் அது வந்து உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பலாமா, ஃபிசிக்கல் காப்பி இல்லாமல் டிஜிட்டல் காப்பி மட்டும் அனுப்பலாமா அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் படித்து பார்த்து இது வந்து உங்களுக்கு ஓகேனா கீழே ஐ வுட் லைக் டு சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அங்கே கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா எனக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுடைய யூனிக் கிரெடிட் கார்டு தான் வந்து கிடச்சிருக்கு, அது வந்து அங்கேயே போட்டிருக்கு. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ, கார்டு ரினியூவல் ஃபீ வந்து 0 அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமாக கார்டு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபீ என்னது அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். கேன்சலேஷன் ஃபீமே வந்து 0 அது மாதிரி தான் போட்டிருக்கு. தென் கேஷ் விட்ரால் ஃபீ என்னது, ரெண்டல் டிரான்சாக்ஷன் ஃபீ என்னது, சர்வீஸ் சார்ஜஸ் என்னது, தென் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடு என்னது, அதுக்கப்புறமாக ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் அட்வான்ஸு, அதுக்கப்புறமாக அந்த லேட்டு பேமெண்ட் சார்ஜஸ் என்னது, அதில் வந்து அந்த டோட்டல் டியூ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லேட் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன சார்ஜஸ் ஃபீஸு இருக்குது அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதர் இன்ஃபோலையுமே நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்ததுக்கப்புறம் இது சப்போஸ் உங்களுக்கு ஓகேனா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா இன் கன்சிடரேஷன் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அண்ட் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை இதில் நீங்கள் நல்லா
நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ண அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஆல்டர்னேட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் கேஒய்சி டீட்டெயில்ஸ், வீடியோ கேஒய்சி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும்னா கீழே சைன் வித் ஓடிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய அட்ரஸில் 5லிருந்து 7 நாளுக்குள்ளே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அது மாதிரி வந்து போட்டிருக்கு. முன்ன பின்ன கூட ஆகலாம். ஸோ அது வந்து இவங்களை பொறுத்து தான் இருக்குது. தென் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வர்ச்சுவல் கார்டுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பின்னை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா செட் பின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக என்னென்னா தென் அதுலேயே என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அது மாதிரி போட்டிருக்கோம். அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. தென் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வெரிஃபைடு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பின்னை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் யூஆர் ஆல் செட் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் யூனி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் அங்கேயே உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து டிக் மார்க் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமாக உங்களுடைய கார்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கார்டு இஸ் இன் பிரிண்டிங் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். கார்டு வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டோடைய அந்த கிட் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து டிரான்சிட்டில் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக அந்த கார்டு வந்து உங்களுக்கு கையில் கிடச்சதுக்கப்புறம் அதாவது என்னென்னா ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த யூனி கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கோசம்னாச்சும் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.